பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல் என்று கூத்திடுவோமடா. தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா. ஒரு தொன்மையான சமூகத்தை பற்றி தமிழகத்தின் மிகச்சிறந்த பழமையான கலையான வில்லிசை மூலம் எடுத்துச் சொல்ல வாய்ப்பளித்ததற்கு முதலில் நன்றி. முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி நாங்கள் எங்களுடைய வில்லிசையை துவங்குகிறோம். சீர்காத்தார் செய்ய தமிழ் இளமண்ணின் செழுமை காத்தார், சிவனெறிய பூண்டொழுகி பேர் காத்தார், பேராண்மை துணை கொண்டு பெருமை காத்தார், பெரும் செல்வம் பிறர்க்கீந்து ஊர் காத்தார், ஊழியாய் உயிர்களுக்கெல்லாம் உழவு காத்தார், ஒப்புரவு வழி நிற்கும் கார் காத்தார், கார் காத்தார். எம் குலத்தை தழைக்கச் செய்து கரை கண்டா நீ காக்க கழல் பணிவோமே. ஏமா வனஜா, நம்ம கால்குலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா, கால்குல புகழ் சொல்ல இன்றொரு நாள் போதுமா, வரலாறா பண்பாடா அதை நாம் சொல்ல இன்றொரு நாள் போதுமா. அப்புறம் கீதா, ஆதி காலத்துல இருந்து விவசாயம் தான் நம்ம முன்னோர்களோட முக்கிய தொழிலா இருந்ததுதான். உன்னதமான தொழில் எப்படி தெரியுமா? விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைச்சி, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ தினம் வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? ரெண்டு பேரும் தானே வேணும். அதனால நீ சித்த பேசாம அமைதியாக இரு. நான் என்ன சொல்றேன்னு கேளு, சரியா? கதையா சொல்லுங்க, அப்ப நான் கேக்குறேன். ஆஹா, கதையா? சரி, ஓகே. மகளிர் தின வரலாறு எப்படி வந்துச்சுன்னு சுருக்கமா 4 வழியில நான் கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. தன்னானே தானே தன தன்னானே தானே, தன்னானே தானே தன தன்னானே தானே, கும்மியடி பெண்ணே கும்மியடி குலம் வாழ கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி குலம் வாழ கும்மியடி, கார்காத்தார் நாங்கள் என்று கர்வமாய் சொல்லி கும்மியடி, கார்காத்தார் நாங்கள் என்று கர்வமாய் சொல்லி கும்மியடி, உழவு எங்கள் உயிர் என்று உயர்வாய் சொல்லி கும்மியடி, உழவு எங்கள் உயிர் என்று உயர்வாய் கும்மியடி, மாடாய் உழைக்கும் உழவன் வாழ மனசார கும்மியடி, மாடாய் உழைக்கும் உழவன் வாழ மனசார கும்மியடி. இது நாங்கள் தெய்வத்தில் இதே நாங்கள் வாசி சிங்கார இசை இது அடித்தோம்னா இதே மாதிரி அருள் வந்து எங்களுக்கு நல்ல உத்தரவு எங்களுக்கு.
ನಾಚದ ಗೌರಿಗಣ ಬಾಜೆ ಮೃದಂಗ ತಾಲವಿನ ಎರೆ ನಾಚದ ಗೌರಿಗಣ ಬಾಜೆ ಮೃದಂಗ ತಾಲವಿನ ಸರಿ ಮಪದ ಸರಿ ಮಾರಿ ಸನಿ ದಪ ಮಾರಿ ಸರಿ ಸನಿ ದ ಸರಸ್ವತಿ ನಮೋಸ್ತುತೆ सरस्वती नमोस्तुते शारदे विद्याप्रदे सरस्वती नमोस्तुते शारदे विद्याप्रदे सरस्वती नमोस्तुते एन्न पालिसो करुणाकरा एन्न पालिसो करुणाकरा ಎನ್ನ ಪಾಲಿಸೋ ಕರುಣಾಕರ ಎನ್ನ ಪಾಲಿಸೋ ಕರುಣಾಕರ ಎನ್ನ ಪಾಲಿಸೋ ಕರುಣಾಕರ ಎನ್ನ ಪಾಲಿಸೋ ಕರುಣಾಕರ ಎನ್ನ ಪಾಲಿಸೋ അന്തി വിളക്ക് കൊളുത്തിയിട്ടില്ലെങ്ങും അമ്പാടിയിൽ ഇന്നനക്കമില്ല ഓടിക്കളിപ്പീല പൈക്കിടാങ്ങൾക്കൊപ്പം ഓടക്കുഴലേന്തും ബാലകന്മാർ പാടുന്നതില്ല കിളികൾ മണം പൂശിയോടിക്കളിപ്പീല കാറ്റുപോലും മക്കളെ നക്കാതനങ്ങാതെ കാതോർത്തു നിൽക്കുന്നു കണ്ണീരൊലിച്ചു പൈക്കൾ ഒരു മാത്ര കണ്ണനൊന്നോടി വന്നു നീലവിരിമാറിലേങ്ങളോടൊന്നണച്ചു ഒരു ചുംബനം മാത്രമേകി എൻ രാധികെ പിരിയുന്നു ഞാൻ എന്ന് മാത്രമോദി ഇതുതാൻ ഹിമാചലം സ്വർഗത്തിലേക്കുള്ള രജതമാം കോവണി ദുഃഖം മധിക്കുന്ന ഹൃദയങ്ങളെ കൊടും വ്യഥകളെ വിരഹത്തിലെരിയും പരിത്യക്ത ബന്ധങ്ങളെ കാലം കെടുത്തും ശരീരങ്ങളെ മഹാകാലം കെടുത്താത്ത മോഹങ്ങളെ വരൂ വരൂ വിളിക്കുന്നു ഹിമാലയം നിസ്സംഗമലീവിതിൽ ജീവിതചിത കെടുത്തിൻ असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय ॐ शान्ति शान्ति शान्तिः. பெண்களை பற்றி வில்லியம் கோல்டின் எனும் ஆங்கில நாவலாசிரியர் சொல்கிறார். பெண்கள் தங்களை ஆண்களுக்கு சமம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் என்றே நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு நிகரானவர் இல்லை. பெண்கள் மாறாக ஆண்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்.
ஒரு பெண்ணிடம் நீ எதையாவது கொடுத்தால் அவள் அதை பெரிதாக்கி சிறப்பு செய்து விடுவாள். உன் உயிரினவை கொடுத்தால் அவள் உனக்கு ஒரு குழந்தையை தருவாள். ஒரு வீட்டை கொடுத்தால் அதை அவள் குடும்பமாக மாற்றி காட்டுவாள். நீ மளிகை பொருட்களை கொடுத்தால் அவள் விருது படைப்பாள். புன்னகையை அளித்தால் அவள் தன் இதயத்தை உனக்கு கொடுத்து விடுவாள். கொடுப்பது எதுவாயினும் அதை பல மடங்கு பெரிதாக்குவது பெண்ணின் குணம். எனவே அவளுக்கு சிறிய அளவில் நீ எதையாவது தொல்லை கொடுத்தால் உடனே அதை டன் கணக்கில் உனக்கு திரும்பி கொடுப்பாள் என்பதையும் புரிந்து கொள். இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் பத்மா சுப்பிரமணியம் பாலபவன் மேல்நிலை பள்ளியில் பயிலுகின்றோம். நாங்கள் அனைவரும் ஒரு விழிப்புணர்வு நாடகம் ஒன்று நடத்த போகிறோம். அந்த நாடகத்தோட பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் நிலம் காற்று. நீர் நிலம் காற்று இந்த இயற்கை வளங்கள் இறந்த காலத்தில் எப்படி இருக்கும், நிகழ்காலத்தில் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி ஆக போகுது அப்படின்றத இந்த நாடகத்து மூலயமா காட்ட போகிறோம். நான் உங்களை ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல, ஆனால் நம்ம நாடகத்துக்குள்ளே போயிடலாம். நன்றி. டே பிரதீப்பு, பிரதீப்பு, டே பிரதீப்பு, டே பிரதீப்பு, என்னம்மா உனக்கு இப்போ தேவை? ஆனால் ஒன்று நோய் நோயின்னு கத்தின்னு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுடா, போய் குளிடா. ஸ்கூலுக்கு தான் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பிக்கிறேன், போங்க நீங்கள். என்னங்க உங்கள் பையனை பாருங்க, 10 பாய் கூட எடுத்து வைக்கலங்க. வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு போல தான், அவனை போட்டு இப்படி கரைச்சி கொட்டுற. போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு. டே பிரதீப், என்னடா பண்ற? சிந்தா இருக்கேன். இன்னும் லேட்டு. வந்துட்டேன். டே பிரதீப், போய் ஆஃப் பண்றா இதுவை. நான் போய் ஆஃப் பண்ணல, நீங்களே போய் ஆஃப் பண்ணிக்கோங்க, போங்க. சரி, சின்ன வேலை கூட உன்னால பண்ண முடியாதாடா? பண்ண முடியாது. வருங்காலத்தில் நீ என்னத்த ஆக போறியோ? இன்ஜினியரா. இந்த நக்கல் பேச்செல்லாம் வச்சுக்காத. நான் நக்கல் பேச்செல்லாம் பேசல, வாயில தான் பேசுறேன். வாய், நான் ஸ்கூலுக்கு போறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு அன்பான மனைவி காலை அமுக்கி விட்றாங்க. அப்பா, அப்படி ஒரு மனைவி கிடைக்க அவர் எவ்வளோ குத்து வச்சிருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா, காலெல்லாம் அமுக்கி விட்றாங்கப்பா. ஓ, இன்னைக்கு சம்பள நாளா? அதால தான் இன்னைக்கு என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா. இவளை இன்னைக்கு எப்படி வேணாலும் திட்டலாம். பேட்டி இருந்தப்பா, உனக்கு வந்து தெரியுமா, எங்கள் ஊரில் ஒரு நிலம் இருக்குது, அங்கே மழை எதுவுமே கிடையாது. அது வந்து எங்கள் அப்பாவோட லேண்டு. அது விற்று நம்ம காசு வாங்கிக்கலாமா? வேணாங்க, அங்கே எதனா வீடு கட்டி வாடகையாவது உள்ளாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணி நிலம், தண்ணி நிலம். பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா கேட்காம மறுத்து எதனா பேசிக்கிட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு வந்து அவன் ஷவரில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணான். அடுத்தது அவன் மோட்ரு போடுறேன்னு சொல்லிட்டு மோட்டரில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணான். த பிஎஸ்பிபி மில்லேனியம் கிருகம்பாக்கம் பள்ளி மாணவிகள் வழங்கும் கங்கா வந்தனம். கங்கே തുടിയിൽ ഉണരും പ്രകുട കേട്ടു തുയിലുണർന്നു പാടിയെന്റെ നടനമണ്ഡപം തുറന്നുവാ. സൂര്യനാളം ഒരു സ്വരമഴയുടെ വിളിമന്ത്ര തീർത്ഥമൊഴുകിയ പുലരിയിൽ അനുരാഗമാർന്ന ശിവജൈല ശൃംഗമുടി നേടി വന്ന പുരുഷാർത്ഥ സാര ശിവഗംഗേ. തുടിയിൽ ഉണരും പ്രകുട കേട്ടു തുയിലുണർന്നു പാടിയെന്റെ നടനമണ്ഡപം തുറന്നുവാ. ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. Meaning, Guru is
Brahma, Guru is Vishnu, Guru is Lord Shiva. They shape me to become great. I am grateful to my Guru, so I bow to them. While waking up from the bed, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Meaning, we want joy and we should keep others joyful. To gain his ability, there are 3 mantras, Rama, Krishna and Hari. Namaste. Now children, those who are going to perform samskaram, just pay attention to the instructions, then you do accordingly, okay? All of you are ready with your things? Okay, now I will start the instruction. First take haldi powder, manjal, and keep pottu on the 4 sides of the pot. If you have 1 pot or 2 pots, you keep that haldi powder. Okay? Then over that, kumkum powder. Where you kept manjal haldi powder, keep on that. Put kumkum also on that. Okay? Then third one, take flowers in the hand and do aarti 3 times to both the pots, single or double pot. Yes, 3 times. Then offer it just on the base. While waking up from Then the bed, take the diya. Take the diya. Diya also do aarti 2 round 3 times. Pray God. Pray Bhumi Mata and Ganga Mata 3 times. Then keep it down. Leave it down. Okay, join your hands. We need money. Then Money fulfills our need. Proper knowledge allows us to spend it well. Words we use, good respect to our Finish, hands done. up, powerful That's all. Join your hands tools and pray. to do so. Remain Money seated is then, Lakshmi, okay? knowledge Join your is hands and listen. Saraswati, They are chanting and the shlokas. ability to Listen to use them. good Thank words you, is children. Govinda. Let my hands become powerful tools to earn all the 3. While waking up from the bed, Namaste Priyadattayai Subhyam Devi Vasundare Tvam Madam Sarvabhudana Padasasyam Samaswame. Meaning, I love my mom because she cares a lot for me. The mother cares only for her children, but all the creatures are taken care of by a great mother, the Mother Earth. Oh, beloved Mother Earth, I worship only. Pronounce me for stepping on you. Gange cha yamunai chaiva Godavari Saraswati Narmade Sindhu Kaveri Jalesmin Sannidhim Guru. Meaning, water is the origin of the life. There is no life without water. Water is divine. Those great rivers purify me. I worship your greatness. Before starting studies, Jnananandamayam Devam Nirmalaspadikasudam Adharam Sarva Vidyamna Ayagrivam Mubhasmahe. Meaning the powerful form of God, supporter of all knowledge, called Hayagriva. Let that God bless us with sportless knowledge and endless joy. Yogo Bhavati Dukkya. Meaning, we all wish for a comfortable life. To be successful in life, one must follow several ideas.
eating healthy food and having regular exercise and moderate entertainment are a few of them. To lead a perfect way of life, we need to eat recommended food only and not junk food. Our recreation, sleep and exercise should also be within limits. I should always remember this truth while chanting this mantra. Thank you. Om Jai Sriman Narayana. Jai Sriman Narayana. Thank you, children. Jai Sriman Narayana. வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் ஆரோர் புகழும் பரந்தாமன் பாரோர் புகழும் பரந்தாமன் மூகுந்தன் ஊராரும் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே. கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். மிதித்து களித்தாடினத்தை மிதித்து களித்தாடினத்தை மிதித்து களித்தாடின. களித்தார் களித்தார் களித்து கண்டு வகை மீற காளிங்க நர்த்தனம் திளைத்தார் திளைத்தார் திளைத்து திருநாமம் கூறி திருவடி பாடிய. अहं का सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा सुसः. अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्ता स्वां पर्युपासते येषाम्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमः. श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्तमामदाः. ये त्वक्षरमणितेश्य मव्यक्तं पर्युपासते तत्तत्समचिन्तयं सकुडस्थमसलं ध्रुवं सन्नियेन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः. ये प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. अनेनो हरिगरस्तेजा अव्यक्ता सत्तसेदसाम् अव्यक्ता हि कथितुक्क कन्ते गवतीरवाप्यते. ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्प्रभा अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते. वन्दे मातरं वन्दे मातरं वन्दे मातरं वन्दे मातरं सुजला
शीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनीं फुल्लकुसुमितद्रुमदलशोभिनीं सुभाषिणीं सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कंठ कल कल निनाद करले कोटि कोटि भुजै धृत कर करवाले अबोला गनुमा इथ बोले बहुबल धरिणीं नमामि तरिणीं रिपुदलवरिणीं मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्मा तुमि हृदि तुमि मर्मा त्वन्हि प्राणाः शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारे प्रतिमा घड़ी मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वन्हि दुर्गा दश प्रहरणाधारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमलामला अतुलां सुजलां सुफलां मातरं वन्दे मातरम् श्यामलां सरलां सुष्मितान् भूषितान् धरणी भरणी मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् वन्दे मातरम् मेरे देश की धरती सोना उगले उगले हीरे मोती मेरे देश की धरती मेरे देश की धरती मेरे देश की धरती सोना उगले उगले हीरे मोती मेरे देश की धरती मेरे देश की धरती बैलों के गले में जब घुंघरू जीवन का राग सुनाते हैं जीवन का राग सुनाते हैं। सारेगामा कारवां डिजिटल ऑडियो प्लेयर इस तोहफे में है 5000 सुनहरे गाने और कुछ यादें। नीले गगन के तले धरती का प्यार पले हे नीले गगन के तले धरती का प्यार पले ऐसे ही जग में आती हैं सुबहें ऐसे ही शाम ढले हे नीले गगन के तले धरती का प्यार पले। खनकाती है और माँ लोरियां गाती है भाभी कंगन खनकाती है और माँ लोरियां गाती
सुनाती है। बच्चा वह आज भी चांद को चंदा मामा कहता है। जिस देश में गंगा रहता है, जिस देश में गंगा रहता है, भाभी कंगन खनकाती है और माँ लोरियां गाती है। मध्यम मध्यम सी पवन चले, कोयलिया गीत सुनाती है। बच्चा वह आज भी चांद को चंदा मामा कहता है। जिस देश में गंगा रहता है, जिस देश में गंगा रहता है। A very pleasant afternoon, one and all present here. We the students of Kalki Ranganathan Manford Metric School, Kolattur. We came here to give a culture program under the theme Save Environment. The environment and the economy are really both two sides of the same coin. If we cannot sustain the environment, we cannot sustain ourselves. The earth is my home, I promise to keep it healthy and beautiful. I will love the land, the air, the water, and all living creatures. I will be a defender of my planet, united with friends. I will save the earth. United with friends, I promise to keep it. United with friends, I will love the land. United with friends, I'll be a defender. I will save the earth. The earth is my home. I promise to keep it healthy and beautiful. ஏன் அசைகிறோம் என்று கேட்கிறாய். உயிரோடு இருப்பதை அறிவிக்க. ஏன் சுழல்கிறாய் என்று பூமியை கேட்பாயா? சில நேரம் மரமாவோம், கிளைகள் அசைப்போம், இலையால் இசைப்போம், சிறகிழந்த சருகாய் விழுவோம், விழுந்தும் அசைவோம். மிதிக்காதே எம்மை, எம் அசைவை சிலர் நடனம் என்பர். நாங்கள் அதை மூச்சென்போம். முடியக்கூடாதல்லவா? பாடல் நிறுத்தி பார்க்கின்றாய், நிற்போம் என்று நினைத்தாயோ? எம் இதய துடிப்பில் இசை செய்வோம், எம் வழிகள் சேர்த்து மொழி செய்வோம். அப்போது என்ன செய்வாய்? எம் அசைவை பார்க்க யாரும் வேண்டாம், பாராட்ட கரவொலி வேண்டாம், கொண்டாட விருதுகள் வேண்டாம். இந்த ஆட்டம் உனக்கல்ல, எமக்கு.
जलप्रवाहभावितस्थले घरेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकां ढमड्ढमड्ढमड्ढमन्निनादमड्ढमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनिर्जरी विलोलवीचिवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटकट्टभावके किशोरचन्द्रशेखरे रतिप्रदक्षिणम् நீரின்றி அமையாது உலகேனென் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. மனிதன் உண்ணும் எல்லா உணவுப் பொருளில் மூலப்பொருள் நீரே. எல்லா தொழிற்சாலைகளுக்கும் நீர் அவசியம். மனித உடலில் 70% நீரால் ஆனதே. உலகில் 70 விழுக்காடு கடல் நீரால் சூழப்பட்டாலும் தற்போது அதில் வாழும் கடல் வாழ் உயிரினங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டன. மனித செயல்பாட்டினால் விளையும் பிளாஸ்டிக் என்ற நெகிழி அலை சூழ்ந்த கடலில் கலந்து கடலே நீரேதான் மூச்சுவிட முடியாமல் தற்போது திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நச்சு கலந்த நீரால் புனித கங்கை பாழடைந்து விட்டது. இளங்கோவடிகள் குறிப்பிட்ட நடந்தாய் வாழி காவேரி நொண்டியாகி வறண்டு போய்விட்டது. எனவே நீர் மாசுபடுதலை தடுப்போம், நீர்வளம் காப்போம், மண்வளம் காப்போம். அதனையே வள்ளுவர் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும்பழை என கூறியுள்ளார். उदकमङ्गलम् अग्निमङ्गलम् अग्निमङ्गलम् वायुमङ्गलम् वायुमङ्गलम् गगनमङ्गलम् गगनमङ्गलम् सूर्यमङ्गलम् सूर्यमङ्गलम् चन्द्रमङ्गलम् चन्द्रमङ्गलम् जगन्मङ्गलम् जगन्मङ्गलम् जीवमङ्गलम् जीवमङ्गलम् देहमङ्गलम् देहमङ्गलम् मनोमङ्गलम् मनोमङ्गलम् आत्ममङ्गलम् आत्ममङ्गलम् सर्वमङ्गलं भवतु 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 सर्वमङ्गलं भवतु 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 सर्वमङ्गलं भवतु भवतु भवतु. தன்னடத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட அம்மா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தன்னடத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட அம்மா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அந்த காலம் இந்த காலம் சிறப்பை கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கிச் சொல்லியே வெள்ளினில் பாட அம்மா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அந்த காலம் இந்த காலம் சிறப்பை கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கிச் சொல்லியே வெள்ளினில் பாட அம்மா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அந்த காலம் அது 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 ஒரு வசந்த பொற்காலம். இந்த காலம் இது இது இதுவும் வசந்த பொற்காலம். मदगज मोखनदी शुभमेगुं गणपति गतियदि सुगममाय വരുവാൻ തുണ ചെയ്യണേ വിരവോടൻ അരികള ദുരിതങ്ങളവയെയും അരിയേണം കരിക്കേണം കരിവരദകുലനേ ഉരുവരവരുമൻ തുണയായങ്ങിരിക്കേണം ഗുരുതുല്യമൂനി വരും
പരിചോടു തുണയേകാൻ വിരവോടൻ മോഴിമാതേ വിളയാടൻ മോഴി തന്നിൽ വരദേ നിൻ വരമൊന്നു തരണേ പരം പോരുളേ വരദേ നിൻ വരമൊന്നു തരണേ പരം പോരുളേ. അജിത ഹരേ ജയ മാധവ വിഷ്ണു അജിത ഹരേ ജയ മാധവ വിഷ്ണു അജമുഖ ദേവ നത അജമുഖ ദേവ നത വിജയ സാരഥേ സാധു ദ്വിജനൊന്നു പറയുന്നു വിജയ സാരഥേ സാധു ദ്വിജനൊന്നു പറയുന്നു സുജന സംഗമമേറ്റം സുകൃത നിവഹ സുലഭമദനു നിയതം സുജന സംഗമമേറ്റം സുകൃത നിവഹ സുലഭമദനു നിയതം അജിത ഹരേ ജയ മാധവ. Namaste. My name is Yojna. I am studying 4th standard in Adambakam GK Shetty Hindu Vidyalaya. I am here to say about the poem Earth. The grassland stretches as far as the eye can see, as flat as anything can be. Unending fields of corn and wheat, yielding huge harvests that none can beat. Feeding millions of homes and hearts, prairies are the wheat basket of the earth. Long ago, bisons and grizzlies roamed these lands. Red Indian fought in war bands. Cowboys roped in cattle from far and wide. With time, things changed with the tide. It is all part of history. To many it seems a mystery. Of times when the prairies were unspoiled and pure, but nature here was stamped by man for sure. The prairies are still a beautiful sight, glowing golden auburn in the morning light. Flowers bloom and sway in the wind of the morning as winter frost gives way to a glorious spring. Thank you. The earth is a planet given to us by God to live on. All of these provided through ample supply on God's green earth. The earth is a paradise for the creatures that live on it. Before starting the poem, I could say some quotes on the earth. Heaven and hell can be both found on the earth. The earth, grassland stretches as far as eye can see, as flat as anything can be. Unending fields of corn and wheat, yielding huge harvests that none can beat. The earth, the grassland stretches the farthest the eye can see, as flat as anything can be. Unending fields of corn and wheat, yielding huge harvests that none can beat. Feeding millions of homes and hearts, prairies are the wheat basket of the earth. Long ago, bison and grizzlies roamed these lands. Red Indian fought in war bands. நீதி நூல்கள் பற்றி கூற வந்துள்ளேன். சீரை தேடின் ஏரை தேடு, தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது, நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை, நீர் அகம் பொருந்திய ஊர் அகத்தீரு, பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும், மாறி அல்லது காரியம் இல்லை, மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை, மேழிச் செல்வம் கோழைப்படாது, வானம் சுருங்கில் தானம் சுருங்கும். நன்றி. தொழுதும் சுவையேன் உழுதும் இனிது, நாடெங்கும் வாழ என்றும் இல்லை, இனி நீர் அக பொருந்திய ஊரகத்து இரு, சீரை தேடின் ஏரை தேடு, தொழுதும் சுவையின் உழுதும் இனிது,
நாடெங்கும் வாழக்கேடு ஒன்றுமில்லை. நீரகம் பொருந்திய ஊர் அகத்தீரு. நீதி நூல்கள் கொன்றை வேந்தன் சீரை தேடி நேரை தேடு. தொழுதுன் சுவையின் உழுதுன் இனிது நாடெங்கும் வாழக்கேடு ஒன்றுமில்லை. கொன்றை வேந்தன் ஒரு தமிழ் நீதி நூல். இதில் மொத்தம் 91 பாக்கள் உள்ளன. இதை இயற்றியவர் ஔவையார் ஆவார். சீரை தேடி நேரை தேடு. புகழோடு வாழ விரும்பினால் பயிர் தொழிலில் ஈடுபட வேண்டும். தொழுதுன் சுவையின் உழுதுன் இனிது. பிறரிடம் வணங்கி அந்த ஊதியத்தில் உண்பதை விட பயிர் செய்து உண்பதே இனிது. வாக்குண்டான் நல மனமுண்டாம் மாமலலார் நோக்குண்டான் மேலே நுணங்காது பூக்கொண்டு துப்பார் திருமணி தும்பிக்கை யானாதும் தப்பாமல் சாழ்வார் தமக்கு. சீரை தேடின் ஏரை தேடு. தொழுதுன் சுவையின் உழுதுன் இனிது நாடெங்கும் வாழக்கேடு ஒன்றுமில்லை. நீரகம் பொருந்திய ஊர் அகத்து இரு. சீரை தேடி நேரை தேடு. புகழோட வாழ விரும்பினால் பயிர் தொழிலில் ஈடுபட வேண்டும். சங்ககால புலவர்களில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஔவையார். இவர் இயற்றிய நீதி நூல் ஆகிய கொன்றை வேந்தன். கொன்றை மரத்தின் மலரை விரும்பி அணியும் கடவுள் சிவன். அவரது புதல்வர்களுள் ஒருவராகிய முருகனை போற்றி இந்நூல் பாடப்பட்டுள்ளது. I am on this platform to render a speech on the topic Ganga's pollution. Ganga is our most important and pilgrimage river in India. Ganga being it goes from the state of Uttarakhand. It has a total area of 2,525 kilometers. The Ganga flows through the state of Uttarakhand, Uttar Pradesh, Bihar, West Bengal and Jharkhand. It is heavily affected by pollution now. Pollution of the Ganga, the larger river in India, poses significant threats to human health and the larger environment. Several factories such as leather, textile, rubber, plastic and etc. which have evolved along the banks of the river discharge their poisonous effluents in the river water without treating them properly. From river, water is drawn for agriculture, industries and cities, but only the waste is returned to the river. According to the CPCB's monitoring data, biochemical oxidant demand BOD levels lying downstream at Haridwar, Kannauj, Kanpur and peak at Varanasi. The sewage and wastewater mixed with the river as much as 3,600 million liters per day. The cleaning efforts are headed by the government and some organizations are Ganga Mahasabha. The Ganga Action Plan was launched by the former Prime Minister Rajiv Gandhi. A comprehensive solution to the Ganga pollution lies in dealing with the three problematic areas. 1. Finding the way to dilute and assimilate waste. 2. Finding a innovative way to check the growing amount of sewage discharged into the river. 3. Fixing an enforcement to stop industries discharge waste into the rivers. With the people's support, only the government action plan are completely successful. So we should realize that the rivers are the cradle of civilization and we make a pledge as to clean rivers. Stop polluting rivers. Thank you. பழமொழிகளும் அதன் பொருள்களும் கூற வந்துள்ளேன். ஆற்றுக்கு அவசியம் தோணி, வீட்டுக்கு அவசியம் ஏணி. பொருள்: ஆற்றை கடப்பதற்கு தோணி எப்படி அவசியமோ அதுபோல வீட்டுக்கு அவசியம் ஏணி. உள்ளார எல்லாரும் உள்ளுவர், இறைத்த கிணறு ஊறும், இறையாத கிணறு நாறும். இன்சொல் கோபம் தணிக்கும், வன்சொல் கோபம் விளைக்கும். இன்பத்தின் முடிவு துன்பம், துன்பத்தின் முடிவு இன்பம். Oh, I am so tired. I am take rest. I am take rest. This tea and done. I am take rest. Hey, we eat apple. So tasty, you know. Which tea? I am salad. This tea is a big tea. I am going to cut the tea. Where the tea? I am where take the rest. Oh, hot. The story of Lord Ganesha is the favorite one among the kids. Lord Ganesha and River Kaveri. Once upon a time, sage Agastya sought the blessings of Lord Brahma and Shiva. The sage wished to create a flowing river in a suitable location to offer the water to the southern lands. The gods, listening to his prayer, had his kamandala filled with sacred water. The sage then reached the Coorg mountains. On his way, he spotted a small boy and requested him to take good care of his pot containing the sacred water in it, as he needed to go for the nature's call. This small boy was none other than Lord Ganesha.
ஆறுகள் என்பது நன்னீரை கொண்ட பெரிய நீரோட்டம் ஆகும். இது பொதுவாக மலைப்பகுதியில் தொடங்கி ஆறுகளிலோ ஏரிகளிலோ கடல்களிலோ சேர்கின்றன. இதரம் குடிநீர் தேவைக்கு உதவுகின்றன. அவ்வாறு உதவும் சில ஆறுகளை பற்றி பார்ப்போமா? பவானி ஆறு, காவேரி ஆறு, நொய்யல் ஆறு, செய்யார் ஆறு, பாலாறு, தாமிரபரணி ஆறு, சித்தர் ஆறு, செர்வலர் ஆறு, மொன்னையர் ஆறு. நான் இன்று பஞ்சபூதங்களை பற்றி கூற வந்துள்ளேன். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவையே பஞ்சபூதங்கள். இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து உருவானதுதான் மனித உடல் என்னும் பிரபஞ்சம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நல் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். Yeah, I can tell a story about environmental sustainability. Timmy was lived at a small village and he planted an apple tree, and over the few years the tree was grown bigger and bigger, and the apple was came in the tree, so that Timmy wanted to pluck the tree or cut the tree. What is your opinion? You will cut the tree or pluck the apple from the tree? Cut the tree with axe or grab a ladder and pluck the tree from apple? Yeah, your answer is right. Because if you cut the tree, you will not get the apple for the future generations. Can anyone tell what are the types of sustainability? Sustainability classified into 4 types. They are human, social, economical and environmental sustainability. Can anyone explain what is social sustainability? Social sustainability occurs when the formal and informal processes, systems, structures and relationships support the capacity of current and future generation to create healthy and livable communities. Take a moment to notice the beauty of the trees. Sit and look at the dancing leaves. Notice the child playing, laughing with a toy, so full of energy, humongous amounts of joy. Don't crush the insects who are 1 by thousands of your weight. I open my eyes when the birds chirp. I feel the breeze that causes the trees to flatter. I swear it makes me feel so better. Protect the earth, protect the nature, as the world only seems beautiful when it's natural. I open my eyes when the birds chirp. I feel the breeze that causes the trees to flatter. I swear it makes me feel so better. Today I am going to say about the interesting facts of Himalayas. Himalaya is the mountain that are highest in the world, reaching almost 9,000 meters above the sea level. They are part of Tibet, Bhutan, Pakistan and India. Love is in the air, but the air is highly polluted. Pollution is the introduction of contaminants into the natural environment that cause adverse changes to the earth. Pollution can take the form of chemical substance or energy like heat, noise, etc. Pollution often classed as point source or non-point source of pollution. There are different types of pollution such as air pollution, water pollution, land pollution, noise pollution, thermal pollution, etc. So what is pollution? It is a process in which our surroundings, environment and all other resources get contaminated due to pollutants. And also, pollution has reached its peak due to the modernization of our lives. It's really true that people have become prisoners of their own creations. Now, the word Himalaya, as he said, means house of snow. And Himalaya is the abode to most of the highest peaks on earth. Most of us Indians actually don't know its strategic importance because we are just overwhelmed by its beauty that we overlook upon its importance. So I'm going to answer what is the strategic importance of Himalayas. So I think you realize something's importance when it's gone. So let's imagine a hypothetical situation here. Let's answer this question. What will happen if there were no Himalayas? Number one, actually, the most simple answer will be, there will be no India, as our Indian economy will crumble. But how? Let me answer this. Now, India is known for its monsoon-type climate. And the reason for this is Himalayas. You know, the rain-bearing clouds arising from the Arabian Sea and Bay of Bengal are trapped and forced to shed their moisture content within the Indian subcontinent. Seems like Himalayas are favoring us, and I like it. नमस्ते, हम लोग विवेकानंद विद्यालय पेरम्बूर के छात्र हैं। आज हम लोग
एक छोटा सा नाटक गंगा के बारे में करने वाले हैं। तो चलिए देखते हैं। गंगा हमारी भारत की एक पवित्र नदी है जिसमें कई जीव जंतु पाए जाते हैं। तो चलो हम गंगा का नाटक शुरू करते हैं। इस नाटक में जो जो विद्यार्थी भाग ले रहे हैं उनके नाम कुछ इस प्रकार है। पहले हैं शिव सुब्रमण्यन, सेकंड है यशवंत कपूर, तीसरे हैं कृतिक हेमनाथ, चौथे हैं सुब्रमण्या, फिफ्थ है अंश नहार, सिक्स्थ है मिथुन राज, सेवन्थ है वंश नहार और एट्थ में ऋतिक जैन। और अब हम गंगा के बारे में एक नाटक करेंगे। भाग 1, इसमें 4 छात्र रहते हैं। 4 छात्र बात करते हैं कि घूमने कहाँ जाना चाहिए। तो देखिए। क्या यार, बहुत गर्मी है चेन्नई में, बहुत गर्मी है। तो चलो हम कहीं घूमने चलते हैं। चलो हम राजस्थान घूमने चलते हैं। अरे हम छुट्टियों में राजस्थान गए तो हम मर जाएंगे। तो हम जम्मू कश्मीर चलते हैं ना। जम्मू कश्मीर वो तो बहुत महंगा होगा और वहाँ पर बहुत सर्दी भी होगी। दोस्तों क्यों ना हम उत्तर प्रदेश में हरिद्वार चलते हैं। हाँ, वहाँ पे गंगा नदी भी है। हम सिर्फ 4 लोग हैं, मज़ा नहीं आएगा, और कुछ लोगों को बुलाते हैं ना। हाँ, तो हम अपने दोस्तों को ही बुलाएंगे। चलो हम अपने दोस्तों को फ़ोन लगाते हैं। हाँ ठीक है, मैं फ़ोन करता हूँ। हेलो ऋतिक, क्या तुम हमारे साथ गंगा चलोगे? ठीक है, तुम्हारे दोस्तों को भी लेके आना। ठीक है, तो मैं अपने दोस्तों को भी लेके आ जाऊँगा। ठीक है, तो चलो मैं 8 जनों का टिकट बुक कर देता हूँ। भाग 2, अब हम देखेंगे कि हम लोग ट्रेन में जा रहे हैं और आगे क्या होता है। नाम धीरज जोशी। अयम सूर्य विषयं बतामि। सूर्यः एकः तेजोमय पदार्थ अस्ति। अयम गोलाकार भवति। सूर्यः पृथ्वी आपीमान अस्ति। परम दर्शने लहु प्रतिभाति। सूर्यः प्रातः काले पश्चिम दिशायाम् उदेति। अयम सायंकाले पश्चिम दिशायाम् अस्तं गच्छति। सूर्यः आदिदेव नमस्तुभ्यं प्रसिद्ध मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोस्तुते। सूर्यः प्रत्यक्षदेवकः अस्ति। सूर्यः एकः तेजोमयः पदार्थः अस्ति। अयं गोलाकारः भवति। सूर्यः पृथिव्याः अपि महान् अस्ति, परं दर्शने लघुः प्रतिभाति। सत्यं बृहदम् उग्रं दीक्षा तपो ब्रह्मयज्ञः पृथ्वीं तारयन्ति। सा नो बुधस्य भावस्य पत्नीं ऊरुं लोकं पृथ्वीं न कृणोतु सत्यं बृहस्तम्। मेरा आज का विषय है हिमालय पर्वत। आप सब लोग सोच रहे हो कि खाली हिमालय पर्वत ही क्यों, क्योंकि हमारे हिमालय पर्वत को अपने देश का मुकुट कहा गया है। मैं अपने विषय पर चर्चा करने से पहले का श्लोका बोलना चाहूँगा। ओम अस्तस्य दिशि देवत्मा हिमालयो नगधीरज पूर्व पर्वत्यो निधिदेत्मा स्थिति पृथ्वी इमान्वः। संसार की सभी ऊंची अधिकांशा हिमालय में स्थित है। विश्व के 100 सर्वोच्च हिमालय में से एक भारत में स्थित है, जो कि हम सबको पता है, माउंट एवरेस्ट। जीवन का प्रतीक है गंगा की धारा। जीवन का प्रतीक है गंगा की धारा। कितने को प्राण दिया, कितनों को मारा। अरे अब तो जग जाओ, कर लो सेवा माँ की तुम। शायद हो जाता ये जीवन सफल तुम्हारा। शायद हो जाता ये जीवन सफल तुम्हारा। हमारे प्राचीन धर्म ग्रंथों में गंगा को नदियों में श्रेष्ठ माना गया है। श्रीमद् भगवद गीता में श्री कृष्ण अर्जुन से कहते हैं कि मैं नदियों में गंगा हूँ। ऐसा माना गया है कि गंगा का उद्गम भगवान विष्णु के चरण कमल से हुआ है। यहाँ बहुत गर्मी है। मैंने इधर उधर उठकर कुछ ठंडी जगह खोजी, मगर कोई भी जगह नहीं मिला। हे भगवान, लोग जंगल में रहने आ चुके हैं। हम भी यहाँ कुछ समय ठहरेंगे गर्मी के कारण। मैं अपने दोस्त के घर में जाता हूँ। टिक टिक। मेरा दोस्त, तुम कैसे हो? मैं अच्छे हूँ। आओ मेरे घर में आओ। पिछले
महीने से मैंने वर्षा आने की प्रतीक्षा करके पौधे उगाए, मगर वर्षा नहीं आई। आने वाले वर्ष में लोगों को बहुत ही मुश्किल दिनों का सामना करना होगा। ऐसी बात है, मेरे परिवार के लिए मैं काफ़ी टन जमा कर रहा हूँ। अगर इस दुनिया में पानी नहीं रहा तो हम इस दुनिया में कैसे रहेंगे? जानवर और चिड़िया इधर से निकलकर सागर को जाएंगे। अरे अभी दोपहर हो गई है, चलो खा के सो जाते हैं। एक छोटा सा सिपाही उसकी खिंचकर निखर लाई, बताओ क्या? सही। 4 बाई रौंदन खौंदन, 2 बाई चुरी का बंधन, 1 बाई मक्खी उड़ान्या। उत्तर ऋग्वेदः मधुवाता मधुवाता रतायते मधु कशरन्ति सिन्धवः माध्वीर्न सन्तोषधीः। मधुवाता रतायते मधुकशरन्ति सिन्धवः माध्वीर सन्तोषधि मधुनकस्तमोतशो मधुमत्त प्रातिवं रजे। अहं सूर्यमधिकृत्य संवत्सरं वदामि। सूर्यस्तुति जयति जयति सूर्यः सप्तलोके दीपः किरणमुद्रितदाभः सर्वदुःखस्य हर्ता अग्निकिरणगम्य साधिकादित्यमुक्तिः परमदिव्य भास्करस्तं नमामि। सूर्यः किञ्चन नक्षत्रं विद्यते किन्तु ज्योतिषास्त्रदृष्ट्या अयं कश्चन ग्रहः इति निर्दिश्यते। अहं सूर्यमधिकृत्य भाषितुम् इच्छामि। सूर्यः किञ्चन नक्षत्रं विद्यते किन्तु ज्योतिषशास्त्रदृष्ट्या अयं कश्चन ग्रहः इति निर्दिश्यते। खगोलपदार्थेषु सूर्यः अत्यन्तं प्रमुखः अस्ति। तदीयाः किरणाः भूमेः उपरि अन्येषां ग्रहाणाम् उपरि प्रकाशम् उष्णतां च प्रसरन्ति। मैं आज गंगा प्रदूषण के बारे में बताने वाली हूँ। गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु। नमस्ते, मेरा नाम के कुरलासन है। मैं 4वीं कक्षा में पढ़ता हूँ। मैं गर्मी का मौसम में बारी में बोलता हूँ। गर्मी का मौसम गर्मी वर्ष का सबसे गर्म होता है, हालांकि बच्चों के लिए बहुत ही मनोरंजक मौसम है। सस्टेन एनवायरनमेंट। गर्मी का मौसम गर्मी लंबे दिन और छोटी रातों को रखने वाला सबसे गर्म होता है। यह साल के अन्य मौसमों की तुलना में सबसे लंबा मौसम होता है। आज मैं आप सभी लोगों को गर्मी का मौसम के बारे में बताऊंगी। गर्मी का मौसम माघ महीने में आता है। लोगों का जीना बड़ा मुश्किल होता है, पसीना बहुत आता है। मेरा नाम सबरीनाथ है। आई एम स्टडिंग इन 4th स्टैंडर्ड F सेक्शन। भगीरथ और गंगा का धरती पर आगमन। सूर्यवंशी राजा दिलीप के पुत्र भगीरथ हिमालय पर तपस्या कर रहे थे। उनके पूर्वज कपिल मुनि के शाप से भस्म हो गए। गंगा ही उनका उद्धार कर सकती थी। आज मैं आपको मुहावरे सुनाने वाली हूँ। जाति न पूछो साधु की, पूछ लीजिए ज्ञान। A person's merit should be determined by his inherent qualities and contributions as an individual, not by superficial traits which fail to capture the essence of a person. बीता वक्त फिर हाथ नहीं आता। Tie once lost cannot be regained. 1 और 1 11 होते हैं। Unite is 10. जिसकी लाठी उसकी भैंस। Might is right. जैसे को तैसा। Tit for tat. दाल में कुछ काला है। There is something wrong. कर बुरा तो हो बुरा। Do evil and look for light. भागीरथ और गंगा का धरती पर आगमन। सूर्यवंशी राजा दिलीप के पुत्र भागीरथ हिमालय पर तपस्या कर रहे थे। वे गंगा को धरती पर लाना चाहते थे। उनके पूर्वज कपिल मुनि के शाप से भस्म हो गए। गंगा ही उनका उद्धार कर सकती थी। भागीरथ अन्न जल छोड़कर तपस्या कर रहे थे। गंगा उनकी कठोर तपस्या से प्रसन्न हो गई। भागीरथ ने धीरे स्वर में गंगा की आवाज सुनी। पुगल पेट्र विनायक
சத்தியாகிர அகவலை இயற்றியவர் ஔவையார் ஆவார். ஔவையார் என்ற பெயருடன் 3 பெண் புலவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அதில் முதலாமவர் தமிழ் சங்க காலத்தில் வாழ்ந்து பல நூல்களை இயற்றியுள்ளார். இரண்டாமவர் தான் இந்த புகழ்பெற்ற பாடலை இயற்றியவர் ஆவார். மூன்றாம் ஔவையார் குழந்தைகளுக்காக கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி என பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார். 4000 திவ்ய பிரபந்தம் வையம் தகலியா வார்கடலேனையாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தாவில் செம்மணி அருவி இனிவர சாரல் பூவில் வண்டினம் புதுநர வருந்துவபுரம் வாவி நீலுகய வரம்பிய உனக்கவன் எய்தல் நீவி நித்திலம் பரத்திய உனக்கவன் எய்தல் குறவர் பன்மணி அரித்திரை விதை பன குறிஞ்சி கறவை யானிரை மானுடன் பயில்வன கானம் பறவை தாமரை இருந்திர வருந்துவ பலனந்துறவ முன்மருப் பனங்கயர் வனங்களி சூழல். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் அதற்கு மேல் வானத்திற்கு ஈடு. மாநிலத்திலிருந்து ஏராளமானோர் வந்து செல்கிறார்கள். தற்சமயம் 300 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீதர ஐயாவால் தன் இறந்து போன தகப்பனாருக்கு திடி கொடுப்பதாக தயாரிக்கப்பட்ட உணவை பசியினால் வாடி வந்த ஒரு காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அங்கு தூணல் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நல் மாடங்கள் துய நிறத்தினவாய். 10-12 தென்னை மரம் பக்கத்தில வேண்டும் நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்துக்குயில் ஓசை சற்று வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நஞ்சாயனன் தெஞ்சல் வர வேண்டும். நிசனி சனி சனி பமா பனி பரிமரி சசாரி சப்பா மப்பா மாமா பமணி நிசா நிசனி சனி சனி பமா பனி பரிமரி சசாரி சப்பா மப்பா மாமா பமணி நிசா மாமா பமணி நிசா மாமா பமணி நிசா. தானன தானா தானன தானன தானா தானன தானா தானன தானன தானா. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு கம்பராமாயணம். ஒருமுறை அனந்த கோடி உதித்தன ஊழி நாளின் இருமுறை காற்றுச் சீறி எழுந்தது விரிந்தது எங்கும் கருமுறை நிறைந்த மேகம் கான்ற கல்லின் மாறி பொறுமுறை மயங்கிச் சுற்றும் இரியலி கலிகள் போன தாது உகு சோலை தோறும் செண்பக காவு தோறும் போதாவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் மாதவி வேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலா அன்றே. நன்றி. முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி மொத்தம் 51 பாடல்களை கொண்டது. இவற்றில் 2 பாடல்கள் உங்கள் கண் முன்னே. வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. ஆறுமுகக் கடவுளே, பரம்பொருள் என்பது யாது? ஆகாயமோ நீரோ பூமியோ காற்றோ ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ ஓதப்படுகின்ற 4 வேதங்களோ நான் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனோ மனமோ நீயே நான் நானே நீ அடியனை ஆட்கொண்ட தேவரோ நீ. கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு சில வரிகளை கூற முன்வந்துள்ளேன். இப்பாடலை இயற்றியவர் அருணகிரிநாதர் ஆவார். வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ. கங்கா சோஸ்திரம் கங்கா நதி அஸ்மகம் புண்ணிய நதி அஸ்தி வயம் பாரதியாக கங்கா தேவியக பூஜா ஆராதனா குருமகா. கங்கா சோஸ்திரம் மதியேகம் மகாதவ பூர்ணா
महादेव पूर्णा सोस्त्रमस्ति गुरुपया स्नुदु देवी सुरेश्वरी भगवती गंगे त्रिभुवनधारिणी तरल तरंगे देवी सुरेश्वरी भगवती गंगे त्रिभुवनधारिणी तरल तरंगे अधुना हम आपः सूक्तं स्तोत्रं वदामि आपो हिष्टामयो भुवस्थान ऊर्जे ददातन महेरनाथ चक्षसे. O water, because of your presence, the atmosphere is so refreshing and imparts us with vigor and strength. We revere you who gladdens us by your pure essence. Yo vaha shivatamo rasastasya bhajayate hanaha ushatiriva mataraha. O water, this auspicious sap of yours, please share with us like a mother desiring to share her best possession with her children. Tasmaram gamamavo yasya kshayaya jinvata apo janayata chanaha. O water, when your invigorating essence goes to one affected by weakness, it enlivens him. O water, you are the source of our lives. Dhanyavadaha. Apo hishta maya bhuvasta na urje tatatana maheranata shakshasa. Meaning, oh water. I am going to tell Bhumi Vandanam. Samudravasane Devi Parvatastana Mandale Vishnu Patni Namastubhyam Padasparsham Samasvame. I am going to tell about Bhumi Vandanam. Samudravasane Devi Parvatastana Mandidi Samudravasane Devi. I am going to say Shanti Mantra. Om Tyav Shanti Antariksham Shanti Prithvi Shanti Apap Shanti Vasandaya Shanti Vanaspatya Shanti Vishwadeva Shanti Brahma Shanti Sarvam Shanti. சூர்யாஷ்டகம்னா என்னன்னு தெரியுமா? சூரியனை பற்றின 8 பாட்டு. இப்போ நம்ம அதை கேட்கலாமா? ஆதிதேவ நமஸ்துபியம் பிரசீத மம பாஸ்கர திவாகர நமஸ்துபியம் பிரபாகர நமோஸ்துதே சப்தஸ்வரதமாரூடம் பிரசண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேதபத்மதரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யஹம். திருவருப்பா பாடப்போகிறேன். கோடையிலே இலை பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனிவே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. பரமேஸ்வரன் திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரன் மேலே எழுதின பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் 12 திருமுறை. அதில் சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம் 12வது திருமுறை. அதில் மும்மையால் உலகாண்ட சர்க்கம் முதற்காண்டம். அதில் திருக்குறிப்பித்தொண்ட நாயனார் புராணம் 25வது புராணம். இவர் சிவனடியார்களோட துணி தோச்சு தரதே தன்னோட சிவத்தொண்டா வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் தன்னோட தொழிலில் வரக்கூடிய மற்ற துணிகள்லாம் துவைப்பார். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவருக்கு ஒரு சிவனடியாரோட துணி கூட கிடைக்கல. அதனால நான் எப்படி என்னோட தொழிலில் உள்ள துணிகள்லாம் துவைப்பேன் அப்படின்ட்டு நினச்சி துவைக்கிற பாறை கல்லிலேயே முட்டிக்க ஆரம்பிச்சிட்டார். ஔவையார் எழுதிய விநாயகர் அகவலை உங்கள் முன் பாட வந்துள்ளேன். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. புரியிட்ட காலம் புலப்பட்ட எனக்கு தெரியிட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின்ற கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதேன் கருவி என்னை அறிவி தென்கருள் செய்து முன்னை விண்ணையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றான் சிந்தை தெளிவித்து. திருத்தொண்டர் புராணம்
மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற வீடு பெருக்கிய மேகம் மிளைத்தேற நீடு வளர்த்தது மேன்மழ நாடென நீர்நாடு. முத்தெறியும் பெண்ணை முதுநீர் அது தவிர்ந்து தத்து எண்ணெய் பால் தலை பெய்து குத்தி செருமலை தெய்வீகன் திருக்கோவிலூருக்கு வருமளவு மகண்டோடிவா. பொன்மாறி பெய்யும் ஊர் பூ பருந்தி ஆடையாய் அண்ணாலும் வயலரிசி யாகுமூர் என்னாலும் தோங்கு புகழோ படைத்த சேதி மாநாடதனில் ஓங்கும் திருக்கோவலூர். முத்தெறியும் பெண்ணை முதுநீரது தவிர்ந்து தத்திய நெய்பால் தலை பெய்து குத்திச் செருமழை தெய்வீகன் திருக்கோவலூருக்கு வருமளவும் கொண்டோடிவா. மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற வீடு பெருக்கிய மேகம் மிளைத்தேற நீடு வளர்த்தது மேன்மழ நாடென நீர்நாடு. வையம் முழுதும் படைத்தாளுகின்ற வையம் முழுதும் படைத்தாளுகின்ற மகாசக்தி தன் புகழ் வாழ்த்துகின்றோம். செய்யும் வினைகள் அனைத்திலும் வெற்றி சேர்ந்திட நல்லாருள் செய்கவென்றே வையம் முழுதும். பாரதியாரின் குயில் பாட்டு. கானப்பறவை கலகலெனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும் ஆற்று நீரோசை அருவியொலியினிலும் நீல பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரெடுந்தேன் வாரியிலும். என் பெயர் காமாட்சி. நான் இப்பொழுது திருமுருகாற்றுப்படையிலிருந்து சில வரிகளை பாட வந்துள்ளேன். பலவுடன் வேறு பல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்தார முழு முதல் உருட்டி வேரல் பூவுடையலங்கினை புலம்ப வேர்கண்டு விண் பொறு நெடுவரை பருதின். பலவுடன் வேறு பல்துகிலின் நுடங்கி அகில் சுமந்து ஆரமுழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர் கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமழ் அலர் இரால் சிதைய நண்பல ஆசினி முதுசுலை களாவ மீமிசை நாகமோடு நறுமலர் உதிர யூகமோடு மாமுக முசுக்களை பணிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி. லலிதாம்பாள் சோபனம். பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து லலிதாம்பாளை வணங்கி பாடுவதுதான் லலிதாம்பாள் சோபனம். லலிதாம்பாள் சோபனம் என்றால் அவளுடைய தோற்றத்தையும் குணங்களையும் பற்றி பாடும் ஸ்லோகங்களாகும். சோபனம் என்ற பொருளுக்கே தோற்றம் என்றுதான் விளக்கமாகும். அந்த அயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர். கலையே பதறிக் கதறித் தலைவூட் தலையே படும் மாறு அது ஆய்விடாவோ கொலையே புரிவே டற்குல பிடித்தோய் மலையே மலை கூறு இடுபாக யானே. பாதத 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 பமப மா பப மா பப மா பபதத ப சகரி மக பமத நிசானி நிதத ப. பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா பெண்மை வெல் என்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா. அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம் ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம் ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம் சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம் சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா பெண்மை வெல் என்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா.
जय जय तुलसी माता जय 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 तुलसी माता जय 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 तुलसी माता जय 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 तुलसी माता सब जग की सुखदाता वरदाता जय 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 तुलसी माता 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 सब युगों के ऊपर सब लोगों के ऊपर रज से रक्षा करके भवत्राता जय 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 तुलसी माता 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 लेकर जन्म विजन में आई दिव्या भवन में मानव लोक तुम्ही से सुख संपत्ति पाता जय 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 तुलसी माता 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 सब जग की सुखदाता वरदाता जय 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 तुलसी माता 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 எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க? க்ஷேத்ர வித்யாலயா ஸ்ரீபெரும்புதூர் யூனிட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பூத்தொடுத்தல் ஜடை வித் சிம்பிள். என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆர்டிஃபிஷியல் பீகாக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேர் முடி வச்சு ஒரு பாம்பு மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஜட பேர்? ஃப்ரெஞ்ச் பிரெட். உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அதை பண்ணுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா? நாங்கள் ஜடை பின்னுறதில் இது கொடுத்தாங்க, ஜடை பின்னுறதில் இது கொடுத்தாங்க. இதை வந்துட்டு இங்கே மேலே இந்த கொண்டை போட்டுட்டு கீழே அப்படியே பின்னி பூ வச்சுட்டு அந்த கீழே குஞ்சலாம் வச்சுட்டு. இது வந்து திருவாதிரை களி, இது வந்து 7 கறி கூட்டம் மேம். இது வந்து பச்சை அரிசி அப்புறமா ஜாகரி எல்லாத்தையும் கலந்து பண்ணோம். அப்புறம் தூர் தால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோன்னா களி வந்துடும். தூர் தால் ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டேஸ்ட் வரதுக்காக. வீட்டில் சமைக்கும் போது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சாம்பாரில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹை கௌஷிக், இது என்னது? இது திருவாதிரை களி. சரி, இது எப்படி பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ் மேம். இது ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த அரிசி மாவு வந்து மேம் ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு வந்து ஊற வச்சிட்டேன் மேம். அந்த இது ஊற வச்சிட்டேன் மேம் ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதை நான் வந்து அரிசி மாவை ஒரு நாள் ஊற வச்சிட்டேன் மேம். அதை நான் ஒரு நாள் ஊற வச்சுட்டு அந்த வேக வச்சேன் மேம். வேக வச்சதுக்கப்புறம் அந்த மாவை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மாவை வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டேன் மேம். இங்கே ஃபஸ்ட்டு அதுதான் போட்டேன், தண்ணியும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டேன். வெல்லத்தை போட்டு அதை இப்படி கலக்கிட்டேன் மேம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ வெல்லம் போடுவோம்? சரி, உங்களுக்கு கொடுத்த டாபிக் என்ன, அதை எப்படி செஞ்சீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் சார். க்ளே வச்சு எர்த்து மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே லீஃப் மாதிரி வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிருங்க சார், அவ்வளோதான். சரி, இந்த களிமண் எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க? பக்கத்தில் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியிலேருந்து எடுத்துன்னு. என் பேர் சித்தரஞ்சன். நான் வந்து விவேகானந்தா வித்யாலயா ஜூனியர் காலேஜ்லேருந்து வரேன். ஓகே, நீங்கள் இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்கீங்களா, எது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க? மேட்ச் ஸ்டிக் கிராஃப்ட். என் பேர் ஆர்எஸ் ஸ்ரீஹரி. நான் டாக்டர் நல்லிகுப்புசாமி விவேகானந்தா வித்யாலயா ஜூனியர் காலேஜ்லேருந்து வரேன். சரி, ஓகே. நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க, என்ன டாபிக் கொடுத்தாங்க உங்களுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நான் சஸ்டைன் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் வரைஞ்சிருக்கேன். அது என்ன பென்சில் ஷேடிங்கில் பண்ணியிருக்கீங்களா? பென்சில் ஷேடிங். ஆமாம். Namaste, my name is Rashmi. I am studying in 4th standard D section. My school name is Sri Ram Dayal Kemka Vivekananda Vidyalaya Senior Secondary School. Sustain environment means protect our environment. Do not pollute our environment. Thank you. Have a nice day. உப்பு சீடை இதில் வந்து ரைஸ் ஃப்ளோர், ஒரு டால், சீசம், கோகனட், பட்டர், சால்ட் போட்டிருக்கோம். என் பேர் ஸ்மிதா. நான் உப்பு சீடைக்கு என்ன இதெல்லாம் ஆட் பண்ணோன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு ஆட் பண்ணோம், அப்புறமா வந்து உளுந்த மாவும் ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து சீசம் எள்ளு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கோகனட் வந்து உரிச்சது போடணும், அப்புறமா வந்து ஜீரகத்தூள் நிறைய போடணும், அப்புறமா கொஞ்சம் ஸ்மெல் வரத்துக்கு பட்டர் கொஞ்சோண்டு போடணும், அப்புறமா வந்து நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு போட்டுடணும். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம் प्रणतोऽस्मि 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 संस्कृतिम् आयुर्बलं यशोवाच प्रजापशु वसूनि च ब्रह्मा प्रज्ञां च मेधां च त्वं नो देहि वनस्पते वृक्षं पन्नगं च सन्ततं प्रणतोऽस्मि 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 प्रणतोऽस्मि. பலவீனங்களின் மறுபெயர் பெண் என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். பெண் நிலவைப் போல் அழகானவள் என்றும் பூவைப் போல் மென்மையானவள் என்றும் இலக்கியத்தில் எழுதப்பட்ட ஒரு கசப்பான உண்மையாகும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அர்ஜுனன் திரௌபதியை வெற்றி பெற்றான். பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செய்தல். துரியோதன் பாண்டவர்களின் அரண்மனைக்கு வருகை தருதல். கசப்பான பொய்களால் என்னை வரலாற்றில் எழுதினாலும், குப்பைக்கூடு போல் என்னை ஒதுக்கி வைத்தாலும், உன் கடும் வார்த்தைகளால் என்னை சுட்டெரித்தாலும், அல்லது உன் பார்வைகளால் என்னை அவமதித்தாலும், தூசியை போலவும் தூய்மையான காற்றை போலவும் நான் எழுவேன். நான் உடைவேன் என்று நினைத்தாயோ? தலைகுனிந்து கண்ணீர் சிந்துவேன் என்றாயோ? என் பயத்தையும் என் சோகத்தையும் விட்டுவிட்டு தெளிவான விடியலில் பாதம் வைத்து நான் எழுவேன். நானே கனவு, நானே நம்பிக்கை, நானே பாஞ்சாலியின் கண்ணீர், நான் துர்க்கையின் வீரம், நானே தொடக்கம், நானே முடிவு, நான் எழுவேன். नंदिनी
விஸ்வவினோதினி நந்திமுதே. பூமிக்கு துணையாய் பிறந்த வள்ளி, இந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி. மனித குலம் தழைக்கும் முன்னமுதான் பல உயிர் பிழைக்கும். அவை புலவரே, வருக வருக, தங்கள் வரவு நல்வரவாகும். என்னை போற்றி வணங்குவீர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வான் புகழ் கொண்ட அதியனே, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. தங்கள் புகழுரைக்கு வணங்குகிறேன். அரிதினும் அரிதான ஒரு பொருளை தங்களுக்கு அளித்து அழியா புகழ் பெற விரும்புகிறேன். அரிதினும் அரிதான பொருளா? அவை என்ன என்று எனக்கு தெரிந்து மிகவும் ஆர்வமாக உள்ளதே. அவ்வையே, அரிதினும் அரிதான பொருளான நெல்லிக்கனியை தங்களுக்கு வணங்குகிறேன். ஆஹா என்ன சுவை! இவ்வளவு இனிமையான கனியை என் வாழ்நாளில் நான் உண்டதே இல்லையே. இவ்வளவு இனிமையான கனியை தங்கள் உண்ணாமல் எனக்கு ஏன் கொடுத்தீர்கள்? அவ்வையே, இக்கனியை உண்போர் நீண்ட காலம் வாழ்வார். மக்களின் துயரை தீர்க்க நீங்கள் தானே நெடுங்காலம் உயிர் வாழ வேண்டும். அதனால் உங்களுக்கே அந்த கனி தகுதியானது. माँ अम्बे शक्ति का प्रतीक, जिन्होंने अनेक राक्षसों का संहार किया. माँ अम्बे हमें नारी का वो रूप दिखाती हैं कि यदि नारी के खिलाफ, नारी के सम्मान पर कोई आंख उठाएगा तो नारी सिर्फ ममता और प्यार की मूर्त नहीं, नारी वो स्वरूप भी ले सकती है कि अपने ऊपर आंख उठाने वाले हर किसी का सर्वनाश कर सके. जलाकर भस्म कर उसे, जलाकर भस्म कर उसे जो क्रूरता का जाल है. जलाकर भस्म कर उसे जो क्रूरता का जाल है. तू आरती की लो नहीं, तू क्रोध की मसाल है. तू क्रोध की मसाल है. तू खुद की खोज में निकल, तू किस लिए हताश है. तू खुद की खोज में निकल, किस लिए हताश है. तू चल, तेरे वजूद की समय को भी तलाश है, समय को भी तलाश है. अब झांसी के राज्य में राजा कोई नहीं है. रानी राज्य को नाश कर दो, हम हमला करने वाले हैं. क्या हुआ अगर झांसी में राजा नहीं है? मैं झांसी की रानी लक्ष्मीबाई अपनी झांसी और उसकी प्रजा के लिए लड़ूंगी. मैं अपनी झांसी को अंग्रेजों से आज़ाद रखूंगी और उनके अधीन नहीं आने दूंगी. பூதபாண்டியன் இறந்து கிடக்கிறான். அவள் மனைவி பூதபாண்டியன் தேவி அழுகிறாள். ஐயோ என் கனவா, நீ இறந்து விட்டாயே, நான் எவ்வாறு செய்வேன்? நீ இறந்து விட்டாயே கனவா, உன்னை இல்லாமல் நான் எவ்வாறு வாழ்வேன் கனவா? ஐயோ, இவன் இல்லாமல் நான் வாழ தகுதியற்றவள். நான் இத்தீயில் விழுந்து சாம்பலாக போகிறேன். நான் எவ்வாறு வாழ்வேன்? இவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேனே. வெள்ளரி விதையான வெள்ளரிக்காய் பாற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பாற்றிருக்கிறீர்களா? The struggle of the widows in the Pudapandya kingdom is going to be portrayed before you. The king has been dead. Oh, what will I do? There's a lot of struggle for the widows in this world. How could I live in this world as a widow? I want to wear the white saree. The kungum of my forehead is removed. Even the salt is not allowed in my food. How could I eat? How could I then live? I am not supposed to use the bed. I have to lie on the floor. Oh God, how could I live? Even I can't wear the ornaments. I am excluded in this society. I am not allowed to participate in the Subha rituals because I am a widow. To bear all this, better I can die. நம் புதிதாக வந்த பிரபுவின் சட்டத்தை அறிந்து என் மனம் மிகுந்த சோகத்தில் உள்ளது.
என்னவாயிற்று? எதுவா இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். அச்செய்தியை நான் எவ்வாறு உன்னிடம் கூறுவேன் நங்கேலி? நீங்கள் எது வேண்டுமென்றாலும் என்னிடம் பகிர்ந்து கொள்வீர்கள் அல்லவா? இதை மட்டும் எதற்காக மறைக்கிறீர்கள்? என்னிடம் சொல்லுங்கள். ஆம், சொல்கிறேன். நம் நாட்டை புதிதாக ஆட்சி செய்த வந்த அரசர் கீழ்ஜாதி மக்கள் எவரும் மேலாடை அணியக்கூடாதாம். அப்படி அணிய வேண்டுமாயின் அதற்கு தகுந்த வரியை செலுத்த வேண்டுமாம். என்ன இழிவான சட்டம் இது? பிறந்த நாட்டில் பெண்கள் உடை அணிவ வரியா? என்ன கேவலமாக உள்ளதே. ஆம் தாயே. என்ன இது? என்னால் இதை செவி கொடுத்து கூட கேட்க முடியவில்லை. நங்கேலி, பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வேல் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ்